குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் எக்ஸல் லேப்ல 8வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். 8வது ப்ரோக்ராம் என்னதுன்னா மொபைல் டைரக்டரி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போறோம். சரியா? டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் இது வந்து டைரக்டா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்றது. ஸோ நம்ம டைரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் ரெடி பண்ணி மேக்ரோ யூஸ் பண்ணி போன இதில் மேக்ரோன்னு ஒன்று பார்த்தோமா, அதை யூஸ் பண்ணி அலைன்மெண்ட்டை நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். வெறும் ஒரே ஒரு செகண்ட்ல முடிச்சேன் இந்த அலைன்மெண்ட். சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா இந்த வேற ஒரு கலர்ல ஹெட்டிங் இருக்கா, ஒரு ஹெட்டிங் கீழே நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். மொத்தம் 10 ஃபார்முலா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம டைரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். முத நேம்ங்கிறது வந்து இங்க வந்து முதல் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கும், ரெண்டாவது மூணாவது லெட்டர்லாம் வந்து ஸ்மால்ல இருக்கும். இதை வந்து ஃபுல்லாவே கேப்ஸ்ல மாத்த போறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்பர் போல்ட்டு A3 கொடுத்து என்டர் தட்டிடுங்க. இதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. அப்பர் ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லோயர்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல மாத்தணும். எதை மாத்த போறோம்னா சிட்டியை மாத்த போறோம். அகைன் ஈக்குவல் டு லோயர் C3 என்டர் தட்டிடுங்க. என்டர் தட்டிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அகைன் மூணாவது வந்து ப்ராப்பர். இந்த ப்ராப்பரை வந்து நான் ஏற்கனவே உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கிளாஸ்ல சொன்னேன். இது வந்து என்ன பண்ணணும்னா வார்த்தையை வந்து கேப்ஸ்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா வார்த்தையும் வந்து ஸ்மால்ல வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஏற்கனவே நெட்வொர்க்குங்கிறது வந்து அந்த அந்த டைப்ல தான் இருக்கு. இது கூட நம்ம ஃபார்முலா டைரக்ட் அப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு ப்ராப்பர் D3. நம்ம வேர்டில் படிப்போம்ல, கேபிட்டலைஸ்டு ஈச் வேர்டு. அதில் மொதல் வேர்டை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா வார்த்தையும் வந்து மற்ற எல்லா வேர்டையும் வந்து வார்த்தை எல்லா கேரக்டர்னு வச்சுப்போம். எல்லா கேரக்டரும் ஸ்மாலில் கொண்டு வரணும். இதுதான் ப்ராப்பரோட யூசேஜ். அடுத்து நேம் மொபைல். இது வந்து நீ புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். நேமில் இருக்கிற கொஞ்சமும் மொபைல் நம்பரில் இருக்கிற கொஞ்சமும் வரும். டைரெக்டாக நான் அப்ளை பண்ணுற பாருங்க. ஈக்குவல் டு A3 அட்ரஸா டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு அகெயின் அட்ரஸா B3 பாருங்க. நேமும் மொபைல் நம்பரும் சேர்ந்து உள்ள வந்துடும். சரிங்களா? இது வந்து இதோட யூசேஜ். இது எப்படி என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்? A3 அட்ரஸ் ஆஃப் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு மைனஸ் சிம்பிள் அகைன் அட்ரஸ் ஆஃப் B3. சரிங்களா? நேமும் மொபைல் நம்பரும் சேர்ந்து வந்துடும். சரிங்களா? நிறைய ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட். நேம்ல லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு 4 கேரக்டரை வந்து எடுத்து வந்து காமிக்கும். சரிங்களா? இது வந்து லெஃப்ட் A3, 4. ஏன்னா மொத்தமே அருண்கிற பேர்ல 4 லெட்டர் தான் இருக்கு. அதனால 4 லெட்டர் எடுத்துட்டு வந்து அப்படியே காமிச்சிருச்சு. இப்போ நான் அடுத்தடுத்து ட்ராக் பண்ணும்போது பாருங்க. ரெண்டாவது வந்து பானு, அதுவுமே 4 லெட்டர் தான். சாரு, தேவி. எழில் பாருங்க, எல் இருக்காது. அப்புறம் கணேஷ் பாருங்க, அதுலயே வந்து SH இருக்காது. அப்போ லெஃப்ட்ல இருக்கிற 4 லெட்டரை மட்டும் எடுத்துட்டு வரும் இந்த லெஃப்ட்ங்கிற ஃபார்முலா. சரிங்களா? லெஃப்ட்ங்கிற டெக்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்து ரைட் ஈக்குவல் டு ரைட்டு. இது வந்து மொபைல் நம்பர்ல ரைட்ல இருக்கிற 4 நம்பர் 5 நம்பர் 5 நம்பர் வச்சுப்போம். அப்பனா நல்லா இருக்கும். சரிங்களா? 5 நம்பர் B3 B3, 5. ரைட் சைடுல இருக்கிற 5 நம்பர் இது கொண்டு வரும். பாருங்க, 43, 210 இந்த நம்பர் வந்து இங்க உள்ள வந்திருக்கும். சரிங்களா? இதை அப்படியே ட்ராக் பண்ணி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் மிடில் இருக்கிற 2 நம்பரை நம்ம வந்து கொண்டு வர போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல் டு மிட் பிராக்கெட்டுக்குள்ள B3ங்கிறது வந்து மொபைல் நம்பரோட அந்த காலம் நேம், காலம் செல்லு. அதே மாதிரி 5ல இருந்து, அதான் 5வது கேரக்டர்ல இருந்து 2 நம்பர் எடுத்துட்டு வரணும். அடுத்தது வந்து 2
சரிங்களா? 10 நம்பர் இருக்கா? 10 நம்பர்ல வந்து 5வது கேரக்டர்ல இருந்து 2 செல்ல மட்டும் தூக்கிட்டு வா. அதுதான் வந்து 2. 5ல இருந்து ஆரம்பிச்சு, அடுத்த 2 வந்து 2வது செல் அட்ரஸ் கிடையாது. 2 நம்பர தூக்கிட்டு வரணும். அதான் 2 சரிங்களா? 2 தட்டுங்க. 5, 4. நல்லா பாரு. மொபைல் நம்பர்ல 98 76 32 10. இந்த 8 நம்பருக்கு நடுவுல இருக்கிற நம்பர் வந்து 54 தான். அந்த பிளஸ் ஐகான் இருக்கா? அந்த 54 அந்த 54 தான் கரெக்ட்டா உள்ள கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? இத அப்படியே ட்ராக் பண்ணுவோம். ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு வந்துரும். சரிங்களா? அடுத்து லென். லென் வேற ஒண்ணும் கிடையாது. மொத்தம் எத்தன லெட்டர் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லும். அருண்ங்கிற பேரு 4 லெட்டர் தான். அப்படியே ட்ராக் பண்ணா ஒரு பேரு எத்தன லெட்டர் இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூட். சப்ஸ்டிடியூட்னா பேர சேஞ்ச் பண்றது. ஈக்குவல் டு TUE சப்ஸ்டிடியூட் பிராக்கெட் ஆரம்பிச்சு E3, தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி மாத்த போறோம்னா PN மாத்த போறோம். சரிங்களா? சப்ஸ்டிடியூட் E3ங்கிறது வந்து என்ன வரும்னா ஸ்டேட்டுங்கிற காலம் நேம். சரிங்களா? இதுல வந்து தமிழ்நாடுன்னு வச்சிருக்கேன். அதை நான் எப்படி மாத்த போறேன்னா PN மாத்த போறேன். இது ஒரு எரர் சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ சாரிப்பா. டாட் வச்சிருக்கேன். கமாக்கு பதிலா டாட் வச்சிருக்கேன். என்டர் தட்டிருங்க. மறுபடியும் சேஞ்ச் ஆகல. எது மிஸ்டேக் விட்டுருக்கோமா? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். சப்ஸ்டிடியூட் வந்து ஸ்பெல்லிங் தப்பு. TUTE சப்ஸ்டிடியூட். சரிங்களா? அதுக்கப்புறம் என்டர் அடிங்க. உள்ள வந்துடும் TN. சரிங்களா? TN இதை அப்படியே ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணா எல்லாத்துலயும் TN வந்துடும். என்ன ரீசனுக்காகனா இங்க எல்லாமே நம்ம தமிழ்நாடுன்னு வச்சிருக்கோம். இந்த தமிழ்நாடு வந்து அப்படியே இங்க வந்து TN சேஞ்ச் ஆயிருச்சு. சரிங்களா? லாஸ்ட் 10வது ஃபார்முலா. இது வந்து என்னதுன்னா மொபைல் நம்பர் 5 நம்பருக்கு நடுவில் ஒரு ஒரு மைனஸ் சிம்பிள் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 நம்பர் வரும். இதுதான் கடைசி டெக்ஸ்ட் ஃபார்முலா. டெக்ஸ்ட் B3, டபுள் கொட்டேஷனுக்குள்ள 1 2 3 4 5 ஒரு கோடு 1 2 3 4 5 டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டிடுங்க. நல்லா பாருங்க 5 மொபைல் நம்பருக்கு நடுவில் ஒரு ஒரு கோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மொபைல் நம்பர் இருக்கும். இதுதான் வந்து அடுத்த ஃபார்முலாவோட பெனிஃபிட். அப்படியே ட்ராக் பண்ணிப்போம். எல்லா மொபைல் நம்பருக்கும் வந்துடும். ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா டெக்ஸ்ட் ஃபார்முலாவும் 10 டெக்ஸ்ட் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வந்துருங்க. கேம்பிரியால 12. இப்போ பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். பேரெல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபார்முலா ஒரு 10 அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? என்னென்ன 10 ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம்? அப்பர், லோயர், ப்ராப்பர், அதுக்கப்புறம் நேம் மொபைல் நம்பர் ஒன்றா சேர்ந்த மாதிரி. அப்போ நேமில் இருக்கிற லெஃப்ட் சைடில் 4 கேரக்டரு, மொபைலில் இருக்கிற ரைட் சைடில் ஒரு 5 நம்பரு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பரில் மிடில் இருக்கிற மொதல் 4 நம்பர், கடைசி 4 நம்பர் தவிர நடுவில் இருக்கிற 2 நம்பர் எடுத்துகிட்டு வரோம். அதே மாதிரி பேரில் இருக்கிற மொத்த லெட்டரோட கவுண்ட் லென். அப்புறம் சப்ஸ்டிடியூட். இது வந்து என்னதுன்னா நம்ம தமிழ்நாடுங்கிற பேரை டிஎன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு பேரை சேஞ்ச் பண்ணுறது. கடைசி வந்து மொபைல் நம்பருக்கு 5 நம்பருக்கு நடுவில் ஒரு கோடு வரும். பார்க்கறதுக்கு இன்னும் ரீடபிள் ஃபார்மேட்டாக இருக்கிறதுக்காக. சரியா? இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் உனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி நீ ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த ப்ரோக்ராம் முடிச்சிரு. சரியா? இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கேளு. இல்லைன்னா வந்து கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுக்கோ, இல்லை ஷேர் பண்ணி விட்டுக்கோ. சரியா? தேங்க்யூ.